الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يقولون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من صلى الفرضين دخل الجنة رواه مسلم كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயரிய பேர்நாமம் குறிப்பிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வரலாறுகளை நமது வாழ்வில் பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சுஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்தோ ஒரு நாள் இவ்வுலகம் அழுதலுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாம் என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனோடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாகவே இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வர இருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களையும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வெளியிலே இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும், சோர்வான சங்கடமான சோதனையான கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரே சிந்தனையோடு இதயத்தோடு வாழக்கூடிய கூட்டத்தில் இறைவா எங்களை நீ சேர்த்துக் கொள்வாயா. எல்லா சந்தர்ப்பங்களும் என்னுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து நாளைய மறுமையினால் அல்லாஹ் உயரிய முத்தகீன்களை எங்களை சேர்த்து எமக்கு அருள் புரிவானாம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தை படைத்திருக்கிறான். காலம் நேரம் பெருமதியானவை, விலை மதிக்க முடியாதவை. என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெருமதியோ அதே போன்று உங்களுடைய நேரம் உங்களுக்கு அது பெருமதியானது. அதுக்கு விலை சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற வாகனத்துக்கு விலை சொல்லலாம், காணி பூமிக்கு விலை சொல்லலாம், இதர பொருட்களுக்கு விலை ஒன்றை சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற காலம் நேரம் பெருமதியானவை, விலை மதிக்க முடியாதவை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் காலத்தை தவறவிட்டவர்கள் சக்கராத்துரிய சந்தர்ப்பத்திலும் அவகாசம் கேட்பார்கள். லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்தக வஅகுன் மினஸ் ஸாலிஹீன். சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் கேட்கின்ற காலம் நேரம் தேவைப்பட்ட ஒரு மனிதன் ஆயுள் பிச்சை கேட்பான். கனிமானவர்களே, தொண்டை குழியிலே உயிர் இருக்கின்ற போது, உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பம், உடம்பு வேலை செய்யாது, உயிர் போடக்கூடிய சந்தர்ப்பத்திலே மனிதன் கேட்கக்கூடியது, யா அல்லாஹ் என்னை கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயா, இந்த உலகத்துல கொஞ்ச நேரம் வாழ்வதற்கு என்னை அனுப்புவாயாக என்றல்லாருக்கு அல்லாஹ்விடத்திலே அடியான் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே, தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே கேட்பான். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் அந்த அடியான் சொல்லுவான், நான் என்னை இறைவானை திருப்பி அனுப்பினால் நான் தர்மம் கொடுத்து, நற்றவர்களுக்கு நான் தர்மம் கொடுத்து நல்லோருடைய பட்டியலை நான் சேர்ந்து கொள்வேன், அதற்காக எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான். அல்லாஹ் யாருக்கும் அப்படி அவகாசம் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற கால நேரத்தை தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய காலம் பெருமதியான காலம். அதில் மிக முக்கியமாக அல்லாஹ் தஆலா கால நேரத்தை பெருமதியாக குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸுகளிலே சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஸ்ர் காலம் என்ற ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது, வல் ஃபஜ்ர் காலை நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமிட்டு பேசியிருக்கிறான். அல்லாஹ் பகல் மீது சத்தியமிட்டு பேசியிருக்கிறான். அல்லாஹ் இரவு மீது சத்தியமிட்டு பேசியிருக்கிறான். அல்லாஹ் துஹாவுடைய நேரம் மீது சத்தியமிட்டு பேசியிருக்கிறான். அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்தை பற்றி பேசியிருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் எதை உணர்த்துகிறது? காலம் நேரம் பெருமதியானவை, விலை மதிக்க முடியாதவை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையிலே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக இன்றைய குத்துபாவிலே உங்களோடு காலத்தை தந்த அல்லாஹ் அந்த கால நேரத்திலே மிக முக்கியமான சில நேரங்களை வைத்திருக்கிறான். அந்த நேரம் நல்லதாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த நேரத்திலே அல்லாஹ்வோடு நெருக்கத்தை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறைக்கு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹ் தந்திருக்கின்ற மிக மிக பெருமதியான நேரம் தான் காலை நேரம், அதிகாலை நேரம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பாசைகளை சொல்ல போனால் ஃபஜ்ருடைய, சுபஹுடைய அல்லது அதற்கு முன்னதாக உள்ள தஹஜ்ஜுடைய நேரம் என்று நாங்கள் சொல்வோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரம் மிக மிக பெருமதியான நேரம். எங்களை வணக்கத்திலே ஈடுபடுத்தக்கூடிய நேரம், எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரம், எங்களுடைய நோய் நம்பர்களுக்கு ஷிஃபாவை தேடக்கூடிய நேரம், எங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய நேரம். எமது வாழ்நாளை தப்பு தவறுகள் நடந்தால் அதற்கு ஒரு இஸ்திக்ஃபாரை பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரம். எமது ஊருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய உதவி தேவைப்படுகிறதா, ஊர் மக்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நேரம் தான் அந்த அதிகாலை நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், சுபஹுடைய நேரம். கண்ணியமானவர்களே, இந்த நேரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான நனவுகளை சொல்லியிருக்கிறார்கள். பல நிகழ்வுகள் நிகழ்ந்த நேரம் அந்த சுபஹுடைய நேரம் தான். பல பாக்கியங்கள் நிறைந்த நேரம் அது சுபஹுடைய நேரம் தான். பரக்கத்து அதிகம் நிறைந்த நேரம் அது சுபஹுடைய நேரம் தான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ குபூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்திலே இருக்கின்ற உம்மத்துடைய காலை நேரத்திலே பரக்கத் செய்வாயாக, அருள் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலை நேரம் அல்லது அதிகாலை நேரம் அல்லது தஹஜ்ஜுடைய நேரம் இது மிக முக்கியமான நேரம். உலகிலே மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்த நேரம் என்றால் அது இப்படிப்பட்ட அதிகாலை நேரம்தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதருக்கு வரக்கூடிய பயங்கரமான ஒரு நோய், அதாவது மனிதனுடைய இந்த உலக தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு நோய் ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வருத்தம் என்று சொல்வோம். இந்த நோய் கூட அதிகமாக அதிகாலை நேரத்தில் தான் ஏற்படும் என்பார்கள். உமது ஊரில் இருக்கின்றவர்கள் யாராவது அப்படி இறந்திருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு இரவு நேரம், அதிலும் பிற்பகுதி 12 மணிக்கு பிற்பட்ட நேரங்களில் தான் அந்த நோய் ஏற்பட்டிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2006ஆம் ஆண்டு இந்தோனேசியாவில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது, அதுவும் அதிகாலை நேரம்தான். அதே போன்று 2007 சுமத்ரா பூமி, அந்த பூமி சுமத்ரா என்ற இடத்திலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, அதுவும் அந்த அதிகாலை நேரம்தான். அதே போன்று 2009ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவிலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது, அதுவும் அதிகாலை நேரம்தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே காலை நேரம் இரவு நேரம் என்பது களியாட்டங்களில் ஈடுபடக்கூடிய நேரம் அல்ல. இரவு நேரம் வீணாக நேரங்களை கழிக்கக்கூடிய நேரம் அல்ல. இரவு நேரம் விளையாட்டிலே கழிக்கக்கூடிய நேரம் அல்ல. இரவுடைய நேரத்தை நாம் பெருமதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த எங்களுடைய சமுதாயம் என்ன செய்திருக்கிறார்? இரவுடைய நேரத்தை ஏதாவது ஒரு போல் வந்து விட்டால் பகல் நேரங்களிலே இசாவுக்கு பின்னால் எடுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இசாவுக்கு பின்னால்தான் நிறைய மீட்டிங்களை போடுவார்கள். இசாவுக்கு பின்னால் தான் வாலிபர்கள் ஊர்வாசிகள் சேர்ந்து சில இடங்களில் கூடி கதைத்துக் கொண்டிருப்பார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இசாவுக்கு பின்னால் நேரத்தை வீணடிக்க முடியாது. இசாவுக்கு பின்னால் யாராவது விழித்திருப்பார்களேயானால் அவர்கள் சில முக்கியமான காரணங்களுக்காக மாத்திரம் விழித்திருக்கலாம், அது வல்லாமல் அவர்கள் விழித்திருக்க முடியாது. அதுல மிக முக்கியமானது, கண்ணியமானவர்களே, எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறார் அல்லது விருந்தாளியோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இதற்காக அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தலாம். அல்லது அறிவு சம்பந்தப்பட்ட சமூகத்துக்கு நலவை நாடக்கூடிய விடயங்களை கலைத்துக் கொண்டிருக்கலாம். அது அல்லாமல் கணவன் மனைவி சில இல்லற தேவைகளுக்காக குடும்ப வாழ்வுக்காக அவர்கள் கலைத்துக் கொண்டிருக்கலாம். அது வல்லாமல் மிக முக்கியமாக அந்த நேரத்தை நாம் அதற்கு மாற்றமான முறைகளிலே கழிக்க கூடாத மாணவர்கள். எனவே கால நேரத்தை பெருமதியாக நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அந்த காலையிலே தொழக்கூடிய அந்த தொழுகை சுபகுடைய தொழுகை மிக முக்கியமானது. சுபகுடைய தொழுகை யார் தொலையிலையோ அன்றைய நாளும் அவருக்கு சோதரித்தனமாக இருக்கும். அன்றைய நாள் அவருக்கு உற்சாகம் இருக்காது. அன்றைய நாள் அவருக்கு பரக்கத் இருக்காது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், சுபகு தொழுகையை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்து விட்டு படிப்புக்கு செல்லுங்கள், அல்லாஹ் படிப்பிலே நிறைய விளக்கங்களை கொடுப்பான். தொழிலுக்கு செல்லக்கூடிய சகோதரிகள் காலையிலே எழுந்து சுபகு தொழுது விட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு போங்கள், அல்லாஹ் உங்களுடைய தொழிலே பரக்கத் செய்வான். பயணம் செய்யக்கூடியவர்கள் காலையிலே எழுந்து சுபகு தொழுது விட்டு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பயணத்துல பரக்கத் செய்வான். அன்பானவர்களை, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், சந்தோஷமாக பயணம் போகின்றார்கள். மாலையா கொள்ள விடலாம், கண்ணீர் கவலை. வாழ்வதற்காக பயணம் போகின்றார்கள், மரணத்தோடு அவருடைய பயணம் முடிகிறது. கண்ணியமானவர்களே, உழைப்புக்காக பயணம் போகிறார்கள், வாழ்வு முடிந்து விடுகிறது. லாபத்துக்காக பயணம் போகிறார்கள், நஷ்டத்தோடு முடிகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலையிலே போன மனிதர், காலையிலே தனிமையிலே நடந்து போன மனிதர், வானத்திலே போனவர்கள் பிறருடைய உதவியோடு ஜனாஸாக வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார். அதனால் நாம் பயணங்கள் செல்கின்ற போது சுபஹு தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான இன்னொரு விடயம்தான், நாம் காலையிலே ஒரு பயணம் போகிறோம், படிக்க போகிறோம், அல்லது தொழிலுக்கு போகிறோம், அல்லது பயணம் ஒன்றை வைக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு தேவைக்கு வெளியாகிறோம் என்றால் நாங்கள் துஆ செய்து விட்டு போவது ஒன்று, இன்னொன்று இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது மகளாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது தாய் தகப்பனாக இருக்கலாம். அவருடைய துஆவோடு தான் நாங்கள் வெளியாக வேண்டும்.
அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிட்டு வாங்க என்று அவர்களும் துஆ செய்து அனுப்புவாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? சில வீடுகள்ல மனைவி தொழுகிறாள், கணவன் தொழுகை இல்ல, கணவன் தொழுகிறாள், மனைவி தொழுகை இல்ல. கண்ணியமானவர்கள், சில இடத்துல கணவன் மனைவி தொழுகிறார்கள், பிள்ளைகள் தொழுகை இல்ல. சில இடங்கள்ல பிள்ளைகள் தொழுகிறார்கள், கணவன் மனைவி அதுல ஈடுபாடு இல்ல. கண்ணியமானவர்களே, மனைவி எழுப்புறாள் 4 மணிக்கு, கணவன் எழுப்புறாள் 8 மணிக்கு. கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் எழுப்புறார்கள் வீக்லி, அதாவது பாடசாலை நாட்களிலே பிள்ளைகள் நேர காலத்தில் எழுப்புகிறார்கள். லீவு நாள்ல பிள்ளையை எழுப்பாற்றதே இல்ல சில பேர். கண்ணியமா, இது நாங்க விட்டு பெரிய தவறு. கண்ணியமானவர்களே, காலை நேரத்துடைய பரக்கத் எல்லா நாளும் இருக்கிறது. அது வீக்லி மாத்திரமல்ல, அது ஒர்க்கிங் டே மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் அந்த காலை நேரத்தில் பரக்கத் இருக்கிறது. அதிகாலையிலே இருந்து உங்களுடைய வேலைகளை செய்கின்ற போது அல்லாஹ் அதில் நிறைய பரக்கத் செய்வான். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், யார் ஒரு மனிதன் சுபஹை தொழுது விடுகிறானோ அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகிறான். சுபஹ் தொழுது விட்டால் அன்றைய நாள் அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான். வேறு எந்த பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்தால் கண்ணியமானவர், அதை விட மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கிறது? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்க நாடினால் யாராலும் இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்காவது கொடுக்காமல் விட்டு விட்டால் இந்த உலக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு கொடுக்க முற்பட்டாலும் அவருக்கு கொடுக்க முடியாது. கண்ணியமானவர்கள், உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த மனிதனை பாதுகாக்க முடியாது. கண்ணியமானவர்கள், எனவே சுபஹுடைய தொழுகை மிக முக்கியமானது. சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு அன்றைய நாளை கழித்துக் கொள்ளும். கண்ணியமானவர்களே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தഖலல் ஜன்னா. முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், யார் சிரமமான குளிரான அந்த 2 நேர தொழுகைகள், அதாவது சுபஹ் அஸ்ர், இந்த 2 தொழுகையும் யாரெல்லாம் தொழுகிறார்களோ மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் இந்த 2 தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு சொன்னார். கனிமானவர்களே, இந்த 2 தொழுகை மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை அவள் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். அதிலே மனிதர்களுக்கு அதிகமாக மிஸ் பண்ணக்கூடிய, அதிகமாக மனிதன் தவறவிடக்கூடிய தொழுகை இருக்கும் என்றால் அது சுபஹுடைய தொழுகை அல்லது அஸ்ருடைய தொழுகை. கண்ணியமானவர்களே, சிலர் துஹருக்கு பின்னால் தூங்கி விடுவார்கள், அஸ்ரையில் தாண்டித்தான் நிலம்புவார்கள். சில இரவில தூங்கி விடுவார்கள், சுபஹை தாண்டித்தான் நிலம்புவார்கள். அல்லது இந்த 2 நேரத்திலும் சைத்தான் மனிதனோடு கூடுதலாக விளையாடக்கூடிய ஒரு நேரம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அப்படி நாம் இருந்துவிடக் கூடாது. எனவே சுபஹுடைய தொழுகையை தொழக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் காலையில் மஸ்ஜிதுக்கு செல்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்திலே விருந்தை தயார்படுத்துகிறான். யார் ஒரு மனிதன் மாலையில் செல்கிறானோ அதே போன்று அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே விருந்து தயார்படுகிறான் என்று சொன்னார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பஷ்ஷிருல் மஷ்ஷாஈன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதாவது இரவு நேரங்களிலே, இருட்டான நேரங்களிலே யார் பள்ளிக்கு நடந்து செல்கிறார்களோ, பள்ளிக்கு செல்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு நன்மாராயை சொல்லுங்கள். நாளைய கியாமத்துடைய நாளையிலே, மறுமையுடைய நாளிலே மக்கள் எல்லோரும் இருள் என்று தடுமாறிக் கொண்டிருக்கின்ற நாளிலே யாரெல்லாம் இந்த இருட்டுடைய நேரத்திலே, இரவுடைய நேரத்திலே பள்ளிக்கு சென்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு நிழலை கொடுக்கிறான், அல்லாஹ் நாளைய மறுமை நாளே அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். பரிபூர்ணமான பின்னூர் இஸ்லாம், பரிபூர்ணமான ஒளியை அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இதனால் அந்த சுபஹுடைய தொழுகையை தொழுதலால், இரவுடைய நேரங்களை வணக்கத்தில் கழித்ததால், இன்னும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிறான், மஸ்ஜிதுக்கு ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் மலாயிக்காமாக அவருக்கு துஆ செய்கிறார். அல்லாஹும்ம யா அல்லாஹ், இவரை மன்னிச்சுடு, அல்லாஹும் வரஹம்ஹு யா அல்லாஹ், இவருக்கு இரக்கம் காட்டிடு. மௌத்துக்கு பின்னால் தான் அந்த துவாவை செய்வோம். ஆனால் ஹயாத்தோடு இருக்கின்ற போது இந்த துவாவை மலாயிக்காமார்கள் எங்களுக்காக செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே அதிக நேரம் கழிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்னும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தாக தொழுகிறான், ஒவ்வொரு ஜமாஅத்தோடு தொழுகிறானோ அந்த மனிதன் பாதி இனவு நின்று வணங்கிய கூலியை கொடுக்கிறான். ஒமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின், சுபுகையும் அந்த மனிதன் ஜமாஅத்தோடு தொழுது கொண்டால், இஷாவை தொழுதால்
பாதி இரவு அந்த மனிதன் மிஸ் பண்ணவில்லை, எழுந்து சுபகை தொழுது அடுத்தடுத்து 2 நேர தொழுகைகள் சுபகை மாஜிமா தொழுது விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இரவு முழுக்க அந்த மனிதன் தொழுது நின்று வழங்கியதை கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் சுபகுடைய தொழுகையுடைய அந்த நலவுகளை விளங்கிக் கொள்வானோ அல்லது அவ்வல் ஜமாத் தொழக்கூடிய நலவுகளை விளங்கிக் கொள்வானோ அந்த மனிதன் அதாவது தவழ்ந்து போயாவது சீட்டு போட்டால் அவசரமாக பள்ளிக்கு சென்று கொள்வான், அவசரமாக அந்த தொழுகையில் ஈடுபட்டுக் கொள்வான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அப்படியான விஷயங்களை மிஸ் பண்ண மாட்டான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எனவே மிக முக்கியமாக அந்த நேரங்களை நாங்கள் நல்ல முறையிலே கழித்துக் கொள்ள வேண்டும். முனாஃபிக்களுக்கு மிக கடினமான நேரம் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது சுபகுடைய நேரம் தான். கண்ணியமானது, நாம் யாரும் முனாஃபிக்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். முனாஃபிக்குகள் என்ன செய்வார்கள்? சொல்லக்கூடிய கொஞ்ச நேரம் தான். وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا. அல்லாஹ் அந்த முனாஃபிக்குகளை சொல்றான், தொழுகைக்கு வந்தா சோம்பேறியாக தான் சொல்லுவார். சொல்லக்கூடிய கொஞ்ச நேரத்தையும் மக்கள் பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் சொல்லுவார்கள். அப்படியான தொழுகையாளிகள் அல்ல நாங்கள். பிள்ளைகள் தொழுகிறீர்களா? வாப்பா அம்மாவுக்கு காட்ட இல்ல, பிள்ளைகளை நீங்கள் தொழுகிறது அல்லாஹ்வுக்கு காட்ட. கண்ணியமான ஜமாத்தா சொல்லுவார்களா? நிர்வாகத்துக்கு பொறுப்புதாரிகளுக்கு காட்டல், அல்லாஹ்வுக்காக நாங்கள் சொல்லுகிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முனாஃபிக்குகள் என்ன செய்வார்கள்? பிறகு காட்டுவதற்காகத்தான் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமின்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன யகூலூன ரப்பனா, முஃமின்கள் மேலும் முஃமின்கள் அல்லாஹ்விடத்தில் இறைவா என்று பிரார்த்திப்பார்கள். இன்னனா ஆமன்னா, நிச்சயமாக நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம் ரப்பே, ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா, இறைவா எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக. வகினா அஸாபன்னார், யா அல்லாஹ் நரகை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நல்லடியார்களுடைய பல தன்மைகளை சொல்லுகிறான். அஸ்ஸாபிரீன் வஸ்ஸாதிகீன் வல்கானிதீன், நல்லடியார்கள் பொறுமையாளராக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில பொறுமை இருக்கும். பிறர் ஏதாவது சொன்னா அதை பொருட்படுத்த அல்லாஹ்வுக்காக சபூர் செய்வார். கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனையா சபூர் செய்வார். முதலாளி தொழிலாளிகள் பிரச்சனையா அங்கே பிரச்சனையா சபூர் செய்வார்கள். நிர்வாகம் ஜமாத்துக்கள் பிரச்சனையா அதை சபூர் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சபூர் முஃமின்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தன்மை. இந்த தன்மை அல்லாஹ் முதலாவது சொல்கிறார். கண்ணியமானவர்களே, முதலாவது வர வேண்டியது பொறுமை என்பதை அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துல விளங்கப்படுத்துகிறான். இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸ்ஸாதிகீன், மேலும் உண்மையாளராக இருப்பார்கள். உண்மை வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாவாலையோ எங்களுடைய செயலாலையோ பொய் வெளிப்படக்கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஒரு தன்மை அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வணக்கம் செய்யக்கூடியவர் இருப்பார்கள். வல்முன்ஃபிகீன், செலவழிக்கக்கூடியவரை மேலும் செலவழிக்கக்கூடியவரை இருப்பார். கஞ்சத்தனம் பார்க்க மாட்டார். முஃமினுடைய தன்மை மனைவிக்கு செலவழிக்கிறதா கஞ்சத்தனம் பார்க்க, பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதா, பள்ளிக்கு செலவழிக்கிறதா, மஸ்ஜித் ஊழியருக்கு செலவழிக்கிறதா, மதரசாவுடைய இஸ்லாம் செலவழிக்கிறதா? கண்ணியமானவர்களே, அந்த மனிதன் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான். என்னிடத்துல வேலை செய்கிறார்கள் அல்லது கம்பெனில வேஸ்ட் பண்றார்கள், அவர்கள் செலவழிப்பது அவர்கள் தேவை வந்தா அதுல விஷயங்களை கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் செலவழிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். மாஷா அல்லாஹ், நல்லடியார்கள் எப்படி இருப்பா தெரியுமா? சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். சஹருடைய நேரம் நோம்புடைய காலத்துல மட்டும்தான் சஹர் இல்லைங்க, எல்லா காலத்திலையும் சஹர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சஹருடைய நேரம் அதிகாலை நேரம், சுபஹுக்கு முன்னால் உள்ள நேரம். நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கையெழுவார், இறைவா நான் தவறு செய்து விட்டேன், மன்னித்து இறைவா, என்னுடைய பொருளாதாரத்துல பிரச்சனை என்ன தீர்த்து வைத்திருயா அல்லாஹ், என்னுடைய குழந்தைகளுக்கு நோய் சோதனை தீர்த்து வைத்திருயா அல்லாஹ். அதிகாலை சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார்ல இருப்பார்கள் நல்லடியார்கள்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் கட்டளை, யா அய்யுஹல் முஸம்மில், ஏய் போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, குமுல் லைல இல்லா கலீலா, இரவிலே கொஞ்ச நேரத்தை தவிர அதிகமான நேரம் வணக்கத்தில் ஈடுபடுவீர்களாக, இரவை ஹயாத்தாக்குவீராக என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலை நேரம் பெருமதியானது, சுபகுடைய நேரம் பெருமதியானது. சுபகுடைய நேரத்தை சொல்லக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நிறைய நலவுகளை கொடுக்கிறான். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ் சொல்லித் தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலுல் அமால், அமல்கள் சிறந்தது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நேரத்துக்கு தொழுவது என்று சொன்னாங்க. நேரம் கிடைக்கும் போது தொழுகிற அல்ல, நேரத்துக்கு தொழுவது. சிலர் சொல்லுவார், நேரம் கிடைக்க கொள்ள தொழுது கொள்வது. கண்ணியமானவர்கள், அது எங்களுக்கு சாதகமாக அந்த வணக்கத்தை நாம் ஆக்கிக் கொள்ளக் கூடாது. அல்லாஹ் நேரம் குறித்த தொழுகையாகத்தான் தொழுகையுடைய கடமைகள் எல்லாம் வச்சிருக்கிறான். நாங்கள் நேரம் ஒதுக்கி தொழக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகைக்கு என்னென்ன சிறப்போ, சுபஹுடைய அந்த தொழுகைக்கு முன்னால் வரக்கூடிய 2 ரக்காத் சுன்னத் இருக்குது, அதுவும் சுபஹான ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. முஸ்லிம் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரக்காத்தல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, சுபஹுக்கு முன்னால் உள்ள 2 ரக்காத் சுன்னத் தொழுகை இருக்குது. சுபஹு தொழுகிறதுக்கு இமா ஜமாத்துக்கு முன்னால் வாங்குக்கும் சுபஹுடைய ஜமாத் நடக்கிறதுக்கு இடையில் இருக்கக்கூடிய 2 ரக்காத் சுன்னத் தொழுகை இருக்குது. அது துன்யாவுள்ள எல்லா வஸ்து கிடைப்பதை விடவும் அந்த 2 ரக்காத் சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ரிவாயத்தில் வருகிறது, லம்மா ஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஆ, உலகத்தில் எல்லாம் கிடைப்பதை விட எனக்கு விருப்பமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த சுபஹுடைய நேரம் பெறுமதி, சுபஹுடைய சுன்னத்து பெறுமதி, சுபஹுடைய அதிகாலை நேரங்களும் பெறுமதி. அதை யாரும் வீணாக்கிவிடக் கூடாது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், அஃலல் ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், நோம்புகள்ல ரமலானுடைய பரலான நோம்புக்கு பின்னால சிறந்த நோம்பு முஹர்ரம் மாத நோம்பு, நோக்குற நோம்பு. பரலான தொழுகைக்கு பின்னால சிறந்த தொழுகை இரவு நேர தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி. கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் இரவு நேரம் அதிகாலை நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு துஆ செய்தார்கள். எப்படி அந்த குடும்பம் ஸல்லல்லாஹு அடையாளப்படுத்துகிறார்கள், இதா ஐகல ரஜுல், அந்த முஃமின் என்ன செய்கிறான், அதாவது தூங்குகின்ற போது காலையிலே தன்னுடைய மனைவியை எழுப்பாட்டுகிறார். மனைவி எழுப்பவில்லை சுபஹுக்கு, மனைவியை தட்டி எப்படியாவது எழுப்பாட்டி விடுகிறார், அவரும் சொல்கிறார். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அந்த குடும்பத்திலே உள்ள அந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஆனா இன்னும் ஒரு மனைவி இருக்கிறார், அந்த மனைவி எழுப்புறார், சொல்லுகிறார், கணவன் எழும்பல்ல, கணவன் எழுப்பாற்றார், கணவன் எழும்பாம மறுக்கிறார், கணவனுக்கு தண்ணீரை தெரிச்சாவது கணவன் எழுப்பாற்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். கண்ணியமானவர்கள், எப்படி நல்ல குடும்பமாக நாம் ஆகிக்கொள்ள வேண்டும். தொழுகைகளை யாரும் மிஸ் பண்ணிவிடக் கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹுடைய நேரம் பெருமதியானது, அதை பெருமதியாக நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை சென்று விடக்கூடாது. ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு கொத்துபாவை நிறைவு கொள்கிறேன். சமூக கூட்டம் எங்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலே பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், மலைகளை குடைந்து அதுக்குள்ளே வீடுகளாக இருந்து வாழ்ந்தவர்கள். அல்லாஹு தஆலா நபியை பொய்ப்பித்த ஒரு காரணத்திற்காக, அல்லாஹ்வை மறுத்த ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் அவர்கள் கொடுத்த தண்டனை அதிகாலை நேரத்தில் தான் தண்டனையை கொடுத்தான். அந்த சமூக வாசிகள் மலைகளை குடைந்து அதற்குள்ளே தங்கியவர்கள், வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் வீடுகளில் தூங்கினார்கள். அல்லாஹ்வை மறுத்த நிலைமையிலே வீட்டிலே தூங்கினார்கள். அல்லாஹ் அவர்களை, அதாவது பூமி அதிர்ச்சி போன்ற கடும் சத்தம், அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களை சோதித்தான். கண்ணியமானவர்களே, அவர்களை சோதித்தது மாத்திரமல்ல, அல்லாஹ் அவர்களுடைய வீடுகளிலே காலையிலே அவர்கள் எழும்ப முடியாமல் அங்கே பிணமாகி கிடந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் தண்டனை கொடுக்க போதுமானவன், அல்லாஹ் பாதுகாக்கவும் போதுமானவன்.
அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எமக்கு தேவையா? நல்ல நல்ல கர்மங்களை நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமாக இரவுடைய நேரம் களியாட்டங்கள், விளையாட்டுகள், அனாவசியமான முறை நேரங்களை கழிக்கின்ற விடயங்களிலே கவிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களை நாங்கள் பார்க்கிறோம், இசாவுக்கு பின்னால் என்ன செய்வார்கள், ஏதாவது அரசியல் விஷயங்கள், வேற வேற விஷயங்களை கூடுதலாக கலைச்சு கொண்டிருக்கும். சுபகுடைய தொழுகை மிஸ் ஆகிடும். கனிமானவர்களே, சுபகுடைய தொழுகை யாரும் மிஸ் பண்ணாது. சுபகுடைய தொழுகை இல்லையா, அன்றைய நாள் உற்சாகமாக இருக்காது. அன்றைய நாள் சைத்தான் அவங்கள பின்னால வருவான். அன்றைய நாள் தொழிலுக்கு போறீங்களா, பறக்கத்து இருக்காது. அன்றைய நாள் முழு நாளும் டென்ஷனாக இருக்கு. கனிமானவர்களே, சுபகு தொழுது போங்க, அல்லாஹ் அவங்களோட தொழில பறக்க செய்வான். படிக்கிற பிள்ளைகளை படிப்புல அல்லாஹ் விளக்கத்தை தருவான். பயணம் போறீங்களா, பயணத்தை அல்லாஹ் தூரமான பயணத்தை அல்லாஹ் இலவுபடி தருவான். தூரமான பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி தருவான். பயணத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருப்பாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஆரம்பத்தில் நினைவுபடுத்தியது போல காலம் நேரம் பெருமதியானவை. அதில் மிக முக்கியமாக சுபவுடைய நேரம் பெருமதியான நேரம். தொழுகைகள்ல மிக முக்கியமான தொழுகை சுபவுடைய தொழுகை. அதை யாரும் தவற விட்டுடாது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நாளைய நாள் சனிக்கிழமை. இன்றைய நாள் செய்யற வணக்கம், இதே நாள் ஊதுற சூறாக்காப்பு அதுக்கு நன்மை வேற, நாளைய நாள் ஊதுற சூறாக்காப்புக்கு நன்மை வேற. இன்றைய நாள் செய்யற இசைப்பார் அதுக்கு நன்மை வேற, நாளைய நாள் செய்யற இசைப்பார் அதுக்கு நன்மை வேற. இன்றைய நாள கொடுக்கிற தான தர்மம், இன்றைய நாள செலவழிக்கிற செலவழிப்பு, இன்றைய நாளை யாருக்காவது உணவளித்தா அதுக்கு கொடுக்கிற நன்மை வேற, நாளைய நாள் செய்யற அந்த நலவுக்கு நன்மை வேற. கண்ணியமானவர்களே, இன்றைய நாள சொல்ற செலவாத் அதுக்கு அலாதியான நன்மை, நாளைய நாள் சனிக்கிழமை. இன்றைய நாள் உங்களோட பிசினஸ் பிரச்சனை இல்ல, ஒரு அவர் பிசினஸ் கொஞ்சம் விட்டுட்டு பள்ளிக்கு வாங்க. கண்ணியமானவர்கள், நாளைய நாள் கண்ணியமான லுஹருடைய வக்து தான். நாளைய நாள் எங்கேயுமே பயான் நடக்காது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை நாள் என்பது, யௌமுல் ஜும்ஆ என்பது மக்கள் எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய நாள். எங்கட குற்றம் குறைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய ஒரு நாள். ஒரு வாரத்துடைய சௌபாவை அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடன் கலந்து கொள்ள வச்சிருக்கிறார். இது பாவங்களுக்குரிய சௌபா ஜும்மாவுடைய நாள். எனவே ஜும்மாவுடைய நாள்ல 4 ரக்காத் இமாம் தொழிக்க மாட்டார், 2 ரக்காத் தான் தொழிப்பார். கொத்துபாக்கு பின்னால் இமாம் 2 ரக்காத், மற்ற 2 ரக்காத் ஜும்மாவை கேட்பதில் வச்சிருக்கிறாங்க. எனவே கண்ணியமானவர்கள், ஜும்மாவை யாரும் வீணாக்கிறாதீங்க. வெள்ளிக்கிழமை நாளை யாரும் வீணாக்கிறாதுங்க. கால நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு 1 லட்சம் வரையில பரவாயில்ல, அதை நாளைக்கு தேடிக்கொள்ளலாம். இன்றைய நேரம் அது பெருமதியானது. நாளைய நாள்ல நீங்க 10 லட்சம் தேடுங்க. இன்றைய நாள்ல 15 லட்சம் தான் வரவேற்ற விட்டுக் கொடுங்க. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை கண்ணியமானவர்களே, பெருமதியான நாள், மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய தோப்பை ஏற்படுத்தக்கூடிய நாள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்து அமல் இபாதத்திலே அதிகமாக ஈடுபடுத்தி சுபகுடைய நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவாணி எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா அலுவல்களையும் முக்கியமான விடயங்களையும் சுபகு தொழுகையோடு ஆரம்பிக்கக்கூடிய நல்ல மனோநிலைகள் தந்துடுவாயாக. வணக்கங்கள்ல எங்களுக்கு இன்பத்தை தந்துடுவாயாக. சோப தந்துடாதையா அல்லாஹ், சோபரித்தரத்தை தந்துடாதையா அல்லாஹ், உற்சாகத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், வீட்டுல குடும்பமாக நேரத்தோடு எழுப்பக்கூடிய பழக்கத்தை எங்களுக்கு வழக்கமாக ஆக்கிறியா அல்லாஹ். அந்த வழக்கம் இபாதத்தாக மாறிவிடும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய தொழுகையை பாலாக்கி உங்கள் பட்டியலுக்கு சேர்த்துக்கிறாரே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை சரித்திர கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. நல்ல நாள்ல, நல்ல நேரத்துல, நல்ல இடத்துல எங்களோட மௌத்தனி ஆக்கிடுவாயாக. சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் தடுமாற்றம் இல்லாம களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பார்த்து தருவாயாக. இந்த துஆவை சரித்திர கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆ தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.